கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறாரு, தேவனை துதிக்கிறாரு. நமக்கு முன்மாறியாய் முற்பிதாக்களாய் வாழ்ந்த சங்கீதக்காரன் தாவீதை தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார். பரிசுத்த ஆவியார் நம்மோடு கொடுக்கிற ஆலோசனை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம் வேற, துதி வேற. நம் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? துதி என்பதை நாம் துதித்து கொண்டிருக்கும் போது பிசாசானவன் நடுங்குவான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம் தேவனை எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணுங்களா? அவர் துதி எப்பொழுதுமே நம் வாயில நீங்காதபடி இருக்கணுங்களாம்மா. நம்ம ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது பிசாசானவன் நடுங்குவான். நமக்கு எதிரடியாய் வருகிற சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், எரிச்சல்கள் எல்லாம் தவிடுபொடியாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்தும்படி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், கிருபை நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர்னு சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்தி கொண்டே வரும் பொழுது அப்படியே அந்த ஸ்தோத்திரம் என்ன ஆகுது, துதியாய் மாறும். தேவ வல்லமை நமக்குள் பாய்ந்து கொண்டே வரும். அசைக்க முடியாத நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் நம் இருதயத்துல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், முழு இருதயத்தோடு அவர் துதிக்கணும், முழு ஆத்மாவோடு அவர் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்கணுங்களா? அதற்குன்னு கொஞ்ச நேரம் நம்ம ஒதுக்கணும். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, காலையில் எழுந்தோடனே ஒரு சகோதரி எனக்கு ரொம்ப விருப்பமான சிநேகமா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் காலையில் எழுந்த உடனேங்க எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் 1000 ஸ்தோத்திரம் நான் படிப்பேன். ஏன்னா அந்த 1000 ஸ்தோத்திரம் படிக்க என் தேவன் எனக்கு செய்கிற நன்மை ஏராளமா இருக்குது. ஏன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துறார், அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போட்டாங்க. அவங்க நடுராத்திரியில தேவனை துதிச்சாங்க. தேவனை துதிக்கும் பொழுது பூமியும் துதிச்சிருக்குதுங்க. அதனாலதான் பூகம்பமாய் வந்து பூமி அதிர்ச்சி உண்டாக்கி தேவன் சிறைச்சாலை கதவெல்லாம் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் துதி சத்தத்தினால திறக்குங்களாம். அதனால இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, நாம் ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு எதிரடியாய் இருக்கிற எல்லா தடைச்சுவர்கள் எல்லாம் கர்த்தர் உடைத்தெறிவார். நமக்காக எதிரடியாய் நிற்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் தவிடுபொடியாக்குவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவது ஒரு நாள் மறக்காதபடி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை